வணக்கம் சொந்தங்களே. தினம் ஒரு தகவலில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, எங்கள் பெரிய பேத்தி, எங்கள் பொண்ணோட பொண்ணு கல்பனாவுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும். அப்போ சேலத்தில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறான். இப்போ வெளியில் கூப்பிட்டு போகிறது, சேலத்தில் இப்போ சுற்றி பார்க்குறது ஒரு பெரிய அளவில் அண்ணா பார்க்கு, அதை விட்டு அந்த எக்ஸிபிஷன் இந்த மாதிரி போட்டாங்கன்னா டெய்லி எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போனேன். சாயந்தரம்னா டிவி சுட்டி இருக்கு பாருங்கள், அதில் முன்னாடி வந்து துணியெல்லாம் நிறைய துண்டு நல்லா மடித்து பெட்ஷீட் மாதிரி போட்டு அதில் வந்து பிள்ளைய உட்கார வச்சு 2 பக்கமும் காலை முன்னால் வச்சு கூப்பிட்டு போவேன். 3 நாளாக இந்த மாதிரி தொடர்ந்து உள்ளார போகிறது. ஒரு ரவுண்டு பெரிய பெரிய இதெல்லாம் உட்கார மாட்டாள். இந்த சின்ன சின்ன குதிரை இந்த மாதிரி இதில் தான் உட்காருவாள். அந்த மாதிரி உட்கார வச்சு எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு ஒரு 2 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு டெய்லி இந்த மாதிரி கூப்பிட்டுருவேன். ஒரு 3 நாள் கூப்பிட்டு போனேன். 4ஆவது நாள் கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த கப்பு சாஸ்திரம் இருக்குது பாருங்கள், டீ குடிக்கிறது. எங்கள் வீட்டில் அதை தான் அப்போ குடிப்போம். அந்த கப்பு சாஸ்திரம் ஒரு இடத்துல பெரிய கடை வச்சுருந்தாங்க. அங்கே அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதை வந்து வாங்கலான்ட்டு ஒவ்வொன்றா டிசைன்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பக்கத்துலேட்டு இருந்தவன் ஒரு 4 கப்பு வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறேன், பிள்ளைய காணுங்க. நானும் தேடுன்னு 1 மணி நேரம் தேடிட்டேங்க. குழந்தையவே காணுங்க. இப்போ குழந்தைய காணுன்ட்டு வீட்டுக்கு போனோன்னா சும்மா இருப்பாங்களா? அவங்க அம்மா கூட தேடிக்கலாம் அப்படின்ட்டு இதாக இருப்பா. ஆனால் எங்கள் சம்சாரம் இருக்கிறாங்களா, ஐயோ என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க. அழுகையே வந்துருச்சுங்க. பார்க்காத இடம்ல எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறேன், பிள்ளைய காணுங்க. சரி எவனா தூக்கிட்டு போயிட்டாருன்னு மனசு உடஞ்சி திருப்பி தேடிட்டு வரேன். இந்த அப்பளம் பெரிய பெரிய அப்பளம் வைப்பாங்க பாருங்கள், அந்த கடைக்கிட்ட போய் இப்படி பார்க்குறேன். ஒரு சேரில் காலை ஆட்டிகிட்டு உட்காந்துட்டு ஒரு அப்பளத்தை தின்னுட்டு இருக்கிறாங்க. ஏதுல அப்பளம் அங்கேருந்து அப்புறம் அங்கே ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வந்து நின்று இங்கே வேடிக்கை பார்த்தாங்க. நாங்கள் தான் வேணுமான்னு கேட்டோம். கொடுங்க வாங்குவோம். நான் ஒன்று வாங்கி கொடுத்தோம், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். யார் விட்டு குழந்தைன்னு தெரில அப்படின்ட்டு தானே அவசரம் ஜாலியாக இருக்கிறது. இவசம் ஜாலியாக காலாட்டிக்கிட்டு தின்னுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ காரம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. அதை எப்படி இருக்கும் எனக்கு. பெரிய பிள்ளையாக இருந்தால் 2 அடி வைக்கலாம். சின்ன குழந்தை 6 வயசு, அது போய் என்ன அடிக்கிறது? அப்பா கிடைச்சா போகுதுண்டா சாமின்னு கூட்டிகிட்டு அதோடு அந்த எக்ஸிபிஷன் போகிறத முழுக்கு போட்டேன். கொஞ்சம் அப்படி இப்படின்னா போதுங்க, தப்பிச்சு எங்கேயாவது ஆஃபீஸாக போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா நான் அனுபவிச்சிருக்கேன். இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். வணக்கங்க. நாளைக்கு தினம் ஒரு தகவல், வேறு தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.